மனதை கலங்க வைத்த ஒரு பதிவு. சவுதி அரேபியாவில் உள்ள அபுஹா எனும் ஊரில் ஒரு மணப்பெண் மக்ரிப் தொழுகையை முடித்துவிட்டு தனது திருமண நிகழ்வுக்காக தன்னை அலங்காரம் செய்து கொண்டாள். நிகழ்ச்சிக்கு தயாராகி அறையிலிருந்து வெளியேறும் நேரத்தில் இஷாவுடைய அதான் ஒலிப்பதை கேட்டாள். மறுபடியும் உது செய்திட வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்த அந்த மணப்பெண் தன்னுடைய தாயிடம் கேட்டாள், உம்மா, நான் உது செய்துவிட்டு இஷா தொழுது விட்டு வருகிறேன் என்று. தாய் அதிர்ச்சி அடைந்தாள். என்ன, விளையாடுகிறாயா? எல்லாருமே வெளியே உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ உது செய்தால் உன் அலங்காரம் என்ன ஆகும்? தண்ணீரால் அனைத்தும் சென்று விடுமே. நான் அனுமதிக்க மாட்டேன். நீ இப்பொழுது தொழ வேண்டாம். ஒருவேளை நீ உழு செய்த அலங்காரத்தை அழித்து விட்டால் அவ்வளவுதான் என்று குறிப்பிட்டாள். அந்த மணப்பெண் தன் தாய்க்கு பதிலளித்தாள், உம்மா, அல்லாஹ் மீது ஆணையாக நான் உழு செய்து தொழுகையை நடத்தும் வரை இந்த அறையிலிருந்து வெளியேற மாட்டேன் என்று. உம்மா, அறிந்து கொள்ளுங்கள், நாம் படைத்தவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை தொழுகை. அதை என்னால் எதற்காகவும் விட்டுவிட முடியாது. அந்த பெண்ணின் தாய் கூறினாள், நீ உது செய்து தொழுதுவிட்டு அலங்காரம் இல்லாமல் வெளியே வந்தால் திருமண நிகழ்ச்சியில் அழகாக இருக்க மாட்டாய். உறவினர்கள் உன்னை கேலி செய்வார்கள். அந்த மணப்பெண் தன்னுடைய தாயை சிரித்த முகத்துடன் பார்த்து கூறினாள், என்னுடைய தாயே, படைப்பினங்களின் கண்களுக்கு அழகு இல்லாமல் இருப்பேன் என்று கவலை கொள்கிறீர்கள். ஆனால் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் என்னை படைத்தவனின் கண்களுக்கு அழகாக இருப்பேனா என்று கூறிவிட்டு உது செய்ய ஆயத்தமானாள். பிறகு இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றும் போது சஜிதாவில் நீண்ட நேரம் இருந்தால் தாய் சந்தேகம் கொண்டு எழுப்பும்போது அந்த பெண்ணின் உயிர் பிரிந்திருந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்ஷா அல்லாஹ் அந்த பெண் அழகிய முகத்தோடு அல்லாஹ்வை சந்தித்திருப்பாள். இந்த பெண்ணின் இந்த அழகிய வாழ்க்கையில் 1000 படிப்பினைகளை நாம் தேடலாம். ஒரு முஸ்லீம் மரணத்தின் மீது ஐயம் கொள்ள மாட்டான். ஆனால் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரணம் வரும் என்பதை அஞ்சி வாழ்வான். யா அல்லாஹ், உனக்கு கட்டுப்பட்ட நிலையில் எங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துவாயாக.